எங்க நான் உன்கிட்ட வந்து இவனை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவனோன்னு பயந்துதான். அது யாரு என்னன்னு தெரியல சுபத்ரா. என் பின்மண்டையில அடிச்சிட்டாங்க. நான் கண்ணை திறந்து பாக்குறேன், என்ன ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்பதான் ரூம்ல இருந்து தப்பிச்சு வரேன். ஐயோ டாக்டர், இங்க என்ன நடக்குதுன்னு என்னால நம்பவே முடியல டாக்டர். டாக்டர், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நீ பயப்படாத சுபத்ரா, எனக்கு ஒண்ணும் ஆகல, தலைதான் வலிக்குது. சுபத்ரா, நான் பொத்தி பொத்தி வளர்த்த அசோக் இவன் கிடையாது. எதுக்காக அசோக் பேரை சொல்லிக்கிட்டு இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு மட்டும் கேளு. இப்பவாவது உண்மையை சொல்லு. பழனி, வாய் திறந்து இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய், யாரா நீ? என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு வந்திருக்க? யாருப்பா நீ? உண்மையை சொல்லு. ஏன் இப்படி போய் சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்துற? டேய், உண்மையை சொல்லுடா. யாரா நீ? எதுக்காக இங்க வந்து நடிச்ச? யார் நீ? சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லுன்னு சொல்றாங்கல்ல, யார் நீ? உண்மையை சொல்ல போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணவா? ஓடிடு. இரு, இப்பயே போலீஸ் கூப்பிடுறேன். பழனி, அப்புறம் மாட்டிக்கிட்ட போல. என்னங்க விளையாடுறீங்களா? நம்ம 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்னங்க பண்றது? போலீஸ் கேஸ் போயிட்டா நான் வசமா மாட்டிப்பேன். எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடுங்க. நீங்க சொன்னதுனால தானே நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். நீ மட்டும் ரிஸ்க் எடுக்கல, நானும் தான் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஐயோ பழனி, பழனி எங்க இருக்க? பழனி, பழனி ஏதாவது தப்பா பண்ணிராத. பழனி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஹெல்ப் பண்ணுங்க யாராச்சும். வாங்க. பழனி, ஏங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? சொல்லுங்க ஸ்ரீஜா, நான் இப்ப என்ன பண்ணேன்? பழனி எங்க இருக்க? பழனி தரங்க. பழனி, ஏதோ தப்பா ட்ரை பண்ணாத. பழனி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. தொடங்கப்பா. ஏங்க இப்ப நான் என்ன பண்றது? இப்ப கதவை திறந்தா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். கீழே ஒரு வழி இருக்கு பாரு. வா வா, இதுல இறங்கி எப்படியாவது தப்பிச்சு போயிரு. இங்கயா? இதுல நான் இறங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்குங்க. ஏய், நீ இறங்கலனா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். தயவு செஞ்சு இறங்கி தப்பிச்சு போ. இதுல எப்படி தப்பிச்சு போக முடியும்? என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்குங்க. யோ, சொன்னா கேளு. பழனி, ஏய் எல்லாரும் வந்துட்டாங்க, இறங்கி தப்பிச்சு போ. நான் போக மாட்டேன். அப்பா விஷால், இசை இப்பதான் எல்லா உண்மையும் சொன்னா. அங்க அசோக் இப்ப எப்படி பாருக்கா? அப்பா, அசோக்குக்கு தலையில அடிபட்டு இருக்குப்பா. டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்பா, அசோக் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அசோக் கண்ணை முடிச்சிருவான்னு சொன்னாங்கப்பா. சரிப்பா. எங்க என்னாச்சுங்க அசோக்குக்கு? அவனுக்கு தலையில அடிபட்டிருக்கான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க நீங்க? என் பையனுக்கு தலையில அடிபட்டுடுச்சா? சுபத்ரா, நீ பதட்டப்படாத. சீக்கிரமே அவன் கண் முழிச்சிருவான்னு டாக்டர் சொல்லிருக்காரா. நான் அசோக் கண்ணு முழிக்கும் போது அங்க அவன் கூட இருக்கணுங்க. சுபத்ரா,
அதான் அசோக் உயிருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாருல, ஒண்ணும் ஆகாதுமா. அவன் கண்ணு முழிக்கும் போது நான் அவன் பக்கத்துல இருக்கணும். வாங்க போலாம், வாங்க. சரி வா. சரி வாங்க. ம், அந்த இசை திரும்பவும் ஜெயிச்சிட்டா. அக்கா, நீ எங்களுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க தெரியுமா ஹர்ஷினி? ஆமா இசை, உன் உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் இசை. தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள எதுக்கு ராகவ்? நீங்க வாங்க, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போய் அசோக் என்னாச்சுன்னு பாப்போம். வாங்க வாங்க போலாம். சரி வா. வா. பாத்துப்பா, பொறுமையா. மெதுவா மெதுவா. எதுக்கு இவ்ளோ அவசரம்? மெதுவா குடி. ரொம்ப தேங்க்ஸ். அசோக், நீதான் என் பையனா? ஆ, என்னங்க, சுபத்ரா, நம்ம பையன் நேத்து நைட்டு மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க. என்கிட்ட பேச வேற செஞ்சான். ஆனா இவன் தான் நம்மளோட பையன்னு தெரியாமலேயே என் கையால அவனுக்கு சாப்பாடு போட்டேங்க. ஐயோ, ஏங்க, அசோக்குக்கு சீரியஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னது? அசோக்குக்கு மண்டபத்துல நீ சாப்பாடு கொடுத்தாங்களா? இதெல்லாம் வேற நடந்துச்சா? ஐயோ, போச்சு. நேத்து நைட்டு மண்டபத்துக்கு அசோக் வந்தத யாருமே பார்க்கலன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி சுபத்ராவே பார்த்துட்டாலே. அவன் மட்டும் கண்ணை திறந்து உண்மையை சொன்னா அவ்வளவுதான், போச்சு. ஐயோ ஐயோ. எனக்கு ஒரு விஷயம் புரியல விஷால். சுபத்ராவும் நானும் இதுவரைக்கும் அசோக்க பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பழனி எப்படிடா அசோக் பேர்ல வந்து நடிச்சான்? அவன் நம்ம அசோக் இல்லன்னு நீயும் இசை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னதாண்டா நடக்குது நம்ம வீட்ல? அப்பா, ஒரு வகையில எல்லாத்துக்கும் அத்தைக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். அத்தைக்கு